ஹாய், இன்றைக்கி வாங்க நம்ம ரொம்ப சிம்பிள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தயிர் சாதம் எப்படி டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு தாளிப்புக்கு தாளிக்கிற கரண்டி வச்சுட்டு எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், பொடியாக கட் பண்ண சில்லி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து ஜிஞ்சர், இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம காஞ்ச மிளகாய் ஒன்று சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து நல்லா, நான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு ரைஸ் தான் எடுத்து நல்லா கொலைய வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு நீங்களும் எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க லைட்டாக, அப்போனா தான் வந்து நல்லாயிருக்கும் தயிர் சாதத்துக்கு. மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீக்ரெட்டு தான் நான் வந்து இன்றைக்கி ஒன்று சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இது வந்து தாளிச்சதை கொட்டிட்டு உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தயிர் எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. புளிச்ச தயிராக இருந்தாலும் நான் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். லஞ்சுக்கும் எடுத்துகிட்டு போய்க்கலாம், புளிக்கவே புளிக்காது. லாஸ்ட்டாக சீக்ரெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோறு வடித்த கஞ்சி வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணாதவங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக பொமக்ரேனேட் சேர்த்துக்கோங்க, இது வந்து ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் கிரேப்ஸ் கூட சேர்க்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.